தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. வரும் 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வரும் 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக வரும் 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் 11ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டமானது நடைபெறும் என்ற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வரும் 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கக்கூடிய இந்த நிலையில் பிற்பகல் 3 மணிக்கு ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 11ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கிறார். குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதிமுகவின் நிலைப்பாடு என்ன, அதிமுக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறதா அல்லது புறக்கணிக்கிறதா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு அந்த தினம் விடை கிடைக்க இருக்கிறது. எனவே இதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டப்படும் என்ற அறிவிப்பு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை அமைப்பதில் 82 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த 82 மாவட்டங்களிலே செயலாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தவறாமல் இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் அன்று சனிக்கிழமையான அன்று சட்டப்பேரவையில முதலமைச்சருடைய பதிலுரை இருக்கக்கூடிய நிலையில அந்த பதிலுரை எல்லாம் முடிந்த பிறகு பிற்பகல் 3 மணிக்கு இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் மட்டுமல்லாமல் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்கு எவ்வாறு தயாராவது, போட்டியிடுவதா இல்லையா என்பது தொடர்பாக மூத்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளருடன் எடப்பாடி பழனிசாமி கலந்து ஆலோசனை செய்வதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.